பெண் சமுதாயம். பெண் சமுதாயத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், லான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுவராத்தில் குபூர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அதாவது ஜியாரத் செய்யக்கூடிய பெண்களை சபித்து இருக்கிறார்கள், லானத் செய்திருக்கிறார்கள். அதுவும் இங்கே வருது, ரவா திருமதி ஷரீஃபில் வருது, ஜில்து அவ்வல் 203. நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு தடை செஞ்சிருந்தா அவர்களுடைய துணவியாரே போய் செஞ்சிருப்பாங்களா ஜியாரத்து? இந்த தடை சம்பந்தமான ஒரு ஹதீஸை நம்ம பார்க்கிறோம்லங்க, ஒரு 2 விஷயத்துக்கு நினைவில் வைக்கணும். லஅனல்லாஹு ஸாயிராத்துல் குபூர் ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க. அது என்ன? ஜியாரத்து செய்யும் பெண்களை அல்லாஹ் சபிப்பாராக. அதே லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிராத்துல் குபூர், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத்து செய்யும் பெண்களை சபித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதுக்கு கீழேயே கொண்டு வர்றாங்க, இந்த ஹதீஸ் மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸுக்கு கீழேயே. ஏன்னா நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, நான் உங்களை தடுத்திருந்தேன், குன்த நஹைத்துக்கும் அன் ஜியாரத்துல் குபூர் வஸூருஹா, அந்த தடைப்பை நீக்கிட்டேன், போய் ஜியாரத்து செய்யுங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதன் மூலம் இந்த பெண்களுக்கு உண்டான தடையும் நீங்கி விட்டது. இதை நம்ம சொல்லல, இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீஸுக்கு கீழே. அது மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு தான் எண்ணற்ற ஆதாரங்கள். முதலாவது உங்ககிட்ட சொன்னது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு கேட்கறாங்கல்ல, ஜியாரத்து செஞ்சா என்ன சொல்லணும், ஸலாஸ சொல்லி கொடுக்குறாங்க முஸ்லிம்ல. என்ன அறிவிக்குது? ஏற்கனவே செய்த தடை நீங்கி விட்டது. அந்த தடை இருந்துகிட்டே இருந்துன்னு வச்சுக்கிறோங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஸலாஸ சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஜியாரத்து போனா இதை சொல்லுன்னு சொல்லி. அடுத்து பெண்களுக்கு உண்டான தடை நீங்கிருச்சுங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜியாரத்துக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜியாரத்துக்குலாம் போறாங்க. அஹ்மதுல இருக்குது. பெண்களுக்கு உண்டான தடை இருந்துகிட்டே இருந்தா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ஜியாரத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. இதுவெல்லாம் இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கியதுதான். உண்மையிலேயே மாற்றப்பட்டு விட்டதுங்கிறதுக்கு தெளிவான ஹதீஸே ஒன்று இருக்குது. அந்த ஹதீஸை இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லைங்கிறது தெரியல. அந்த ஹதீஸ் இப்ப நான் சொல்றேன், சொல்லப்பட்டுச்சாங்கள அவங்க யோசிச்சுக்கிறட்டும். அப்துல்லாஹ் இப்னு அபி முலைகா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஒரு கட்டத்தில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹுங்களை பார்த்தா வழியில வந்துகிட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன், மின் ஐன் அக்பல்தி, மூமின்களுக்கெல்லாம் தாயார் இருக்கக்கூடியவர்களே எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, மின் கபரி அஹி அப்துர் ரஹ்மான், எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்கள ஜியாரத்து செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னாங்க. இப்ப நான் கேட்டேன், அலைஸ கான நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஜியாரத்துல் குபூர், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்து செய்வதிலிருந்து தடுத்திருக்காங்களா இல்லையா, எப்படி போயிட்டு வந்தீங்க என்று நான் கேட்டேன். அப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நஅம், நீங்க சொல்றது உண்மைதான், கான நஹா தடுத்து தான் இருந்தாங்க, சும்மா அமர பி ஜியாரத்திஹா, பின்பு அந்த தடையை நீக்கிட்டு ஜியாரத்து செய்யுங்க என்று சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபுரானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, இப்ப இந்த ஹதீஸ் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க. ஹாக்கிம் பைஹகி இருக்கிறது, தெளிவா இருக்குது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? தடை இருந்தது உண்மைதான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீக்கிட்டாங்க அந்த தடையை, பின்பு ஜியாரத் செய்யுங்கன்னு சொன்னாங்க, அதனால போயிட்டு வர்றேன். எவ்வளவு தெளிவா இருக்குது. அதனாலதான் பெண்கள் ஜியாரத் உண்டுங்கிறோம். இன்னொரு கருத்தை இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புறேன். இந்த நாங்க வந்து கலியாக்காவில விவாதம் செஞ்சாங்க, அப்ப தர்கா ஜியாரத்துங்கிற ஒரு தலைப்பு இருந்துச்சு. அந்த விவாதத்திலே யாரோடு நாங்கள் பங்கு கொண்டோமோ, தௌஹீத் ஜமாத்தோட தான் நாங்க பங்கு கொண்டோம் விவாதத்துல. அந்த தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பெண்களுக்கு ஜியாரத் உண்டு என்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கலியாக்காவில் விவாதத்துக்கு பிறகு இந்த ஜக்காத்து ஒரு தடவை கொடுக்கணுமா அல்லது வருஷம் வருஷம் கொடுக்கணுமா, அந்த பிரச்சனையில மதுரையில விவாதம் நடைபெற்றது. தௌஹீத் ஜமாத்துக்கு இன்னொரு அமைப்புக்கு மத்தியில் நடந்துச்சு. அதுல தௌஹீத் ஜமாத்துக்காரங்க தங்களுடைய நிலைப்பாட்டை விவரிக்கிறாங்க. முன்னால சில விஷயங்கள் நாங்க சொல்லியிருந்தோம், ஹதீஸுகள்லாம் கிடைக்கும் பொழுது அதை நாங்க மாத்திக்கிட்டு இதுதான் உண்மையில புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்ல வர்றாரு. அதுல பெண்கள் ஜியாரத்தையும் சொல்லியிருக்கிறார். முன்பெல்லாம் பெண்கள் ஜியாரத்து இல்லைன்னு சொன்னது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அந்த ஹதீஸ்கள்லாம் இருக்கின்றன. இந்த ஹதீஸ் எல்லாம் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால பெண்களுக்கு ஜியாரத்து உண்டுங்கிறத நாங்க ஒப்புக்கொள்றோம் என்று அந்த நீங்க எல்லாம் மதுரையில் நடந்த சிடி, சமீபத்தில் நடந்ததுதான், அந்த சிடி நீங்க வாங்கி போட்டா தெரியும், அது ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. யார் இது வரைக்கும் மறுத்துட்டு வந்தாங்களோ அவங்க ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் ஒப்புக்கொள்ளல, ஒரு பெரும் ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். இப்ப நமக்கு ஹதீஸிலே இவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அதனாலதான் பெண்களுக்கு ஜியாரத்து உண்டுங்கிறோம். يا رسول الله يا رسول الله يا حبيب الله يا حبيب الله